தொடக்கம் ஒரு இனிய தொடக்கம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறதுக்காகவே உங்களை வந்து நாங்க முதல்ல வந்து கூப்பிட்டு போறோம். ஆனா இந்த வாட்டி காசு வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பச்சை பசேல்னு வந்திருக்கீங்க போல இருக்கே. இல்ல, நான் எப்பயுமே ஒரு ஸ்மார்ட்டான கை, ஸ்மார்ட்டான பாய் பாய் பாய். ஐ எம் வெரி ஸ்மார்ட், யூ நோ. Are you saying you're a smart boy? எவ்வளவு வருஷம் முன்னாடி? ரைட் நவ். Right now. நான் ஃபுல்லா இங்கிலீஷ் தான். Only English தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டா நான் பார்த்தேன் அந்த ஃபேஷன் பரேடெல்லாம், அதே அப்பா வந்து அப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது கிரவுன் போட்டு விட்டவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அங்க பல்ல பல்லன்னு. ஃபர்ஸ்ட் அழகி அவங்க தான் கொடுக்க போறாங்க போறதுக்கு இந்த வாட்டி எல்லா அவார்ட்ஸ் எல்லாம். அதாவது அவங்க கிரவுனை கைட்டி கொடுத்துருவாங்க இந்த வாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு. முதல்ல இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு இந்தியன் அவார்ட்ஸ் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இவ்வளவு அழகா பிரம்மாண்டமான ஒரு விழாவை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லணும் உங்களுக்கா? நான் அங்கதானே காமிச்சேன். எந்த பேப்பரை காமிச்சாலும் உடனே பர்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? இல்லப்பா, பேப்பரை காமிச்சாலே பாக்குறது என் பழக்கம். அது கரெக்ட். நீங்க அங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. அப்ப நான் அங்க போய் தான் பேசுவேன். ஏன்னா இங்க இருந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு. Who is the God voice? அந்த மாதிரி. இப்பதான் வந்து அற்புதமான இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய ஜிவி வந்திருக்காரு. இங்க ஜிவி பிரபாசர் இங்க இருக்காரு. ஓகே, அண்ணன் நக்கீரன் அண்ணன், அடுத்த அமைச்சர்கள் அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் ராதாரவி அண்ணன், என் அன்பிற்குரிய அண்ணன் சீமான் அண்ணன், நிறைய திரைப்பட பட்டாளம் எல்லாருமே. அதே மாதிரி இங்கே என்னுடைய உடன்பிறப்பு எம்பி அவர் வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு அழகான விழாவில் என்னை அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசி, ஏன்னா ஆதவன் சொன்னாப்புல கமலும் ரஜினி ஒன்னா உட்காந்துருக்க மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னாப்புல. ஏன்னா ரஜினி சார் வாய்ஸ் அவ்வளோ அழகா பேசுவார், அப்படியே டெட்டோவா இருக்கும். நான் அதுக்காக கமல் சார் மட்டும் பேசிட்டு நான் விடைபெறலாம்னு இருக்கேன். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பேச வேண்டியிருக்கு. ஸோ பேசலாமா? பேசலாம்ண்ணா. ஒரு கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா? ஏன்னா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கைத்தட்டல் தான் மெயின். தங்கத்தட்டோ வேற எதுவுமே தேவையில்லை, கைத்தட்டல் தான் முக்கியம். வேற அண்ணன் கீழே உட்காந்துட்டார். இப்பவே இவர் எப்போ படுத்து எப்போ போட்டோ எடுத்து பாபா மருகைய மாதிரி உட்கார்ந்துருக்காரு. யாருப்பா அது? இதுக்காக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நான் ஒவ்வொரு கோட் ஷூட் போட்டு போகணும் போல. ஏன்னா இதை முடிச்சுட்டு நான் வந்து அங்க விருமன் படத்துடைய சக்சஸ் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சிபு சொன்னாங்க, வாங்க அப்படின்னாங்க. வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும், கொஞ்சம் லெவல் ஏற்றிக்க ராஜா, ஒரே ஒரு வாய்ஸ் தான். என்னப்பா எங்க எடுத்துடா வரணும் கேட்டுக்கலாம். என்ன சொல்றாரு அவர்? ஏதோ கசமுசன் பேசுறாரு. என்ன மசால் பீஸா போடுக்கலாமா? சரி, ஒரே ஒரு வாய்ஸ் முதல்ல பேசுறேன். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. ஏன்னா இந்த மாதிரி அழகான நிகழ்வை இவ்வளவு அழகா பிரம்மாண்டமெல்லாம் ஏற்பாடு பண்றதெல்லாம் சாத்தியமான விஷயம் கிடையாது. சாத்தியம் என்பது சொல்லல்ல, செயல். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் விருது வாங்குற கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பார்த்துக்கலாம். 10 பேர் கை தட்டிருக்கான். இல்ல எங்களை மாதிரி ஆள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மேடை கலைஞன் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க படுற பாடு இருக்க, கைத்தட்டல் வாங்குற கூட படாத பாடு படணும். யாருங்க சீமான் எப்படி சிரிக்கிறாங்க? மிகப்பெரிய போராட்டம் தான். முன்னாடி உட்காந்து தூங்குறதும், முன்னாடி உட்காந்து செல்போனை நோண்டுறதும், அதுகளுக்கு முன்னாடி நாங்கள் நிகழ்ச்சி பண்ணி நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி போறதும். அதே அப்பா. சரி, உங்களுக்காக இன்னொரு வாய்ஸ் பேசுறேன்.
இன்னும் பேசவே இல்லை. இந்தம்மா அதெல்லாம் என்ன செய்யறது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். யாரு இங்க இருக்காரு? ஓகே, ராதாரவி சார். ஐயோ யாருக்கு கோந்தேக்கா? ஏன் கோந்தே இல்ல எடுத்தவங்க சொல்றாங்க. அண்ணா வாய்ஸ் சூப்பரா வருதுன்னு. எப்பா இது எச்சோ நான் போற நிகழ்ச்சி ஃபுல்லா வர்றாப்பா. எல்லா நிகழ்ச்சிகளும் வர நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா நிகழ்ச்சிக்கு வர நினைக்கிறேன். அதனால கரெக்டா சொல்லிடுறேன். சரி அண்ணா, இப்ப வந்து ஒரு வாய்ஸ் பேசுறேன். இந்த வாய்ஸ் மட்டும் யார் குரல் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். இது எல்லாத்துக்குமே சரியா? நாங்களுமாண்ணா? ஆமா எல்லாருமே. நீ யார்? எல்லாருக்குமே. 9 நவக்கிரகங்களும் என்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இணைகிறது அந்த நாள் இறைவனின் பாதத்தில் சாத்தானை அடிமையாக்குகிறேன். இது சிவன் மீது ஆணை. எப்பா புரோகிராம் வந்த யாரும் சொல்லாதீங்கப்பா, வேற யாரா சொல்லுங்க. யார் படம்? யாருன்னு ஒரு படம், அது யாரு? யார் யாரு அண்ணா? அந்த ஒருத்தர் மட்டும் தானே டேமேஜா பண்றாரு.